Hi, welcome to Empty Lagas guys. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா பார்க் வந்திருக்கோம். பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் அது காம்போ ஆஃபர் சூப்பர் ஆஃபர்னு மூணு ஆஃபரில் புக் பண்ணி இப்போ வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். உள்ள என்ட்ரன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ்ஷஸ். இங்கே போகிறா காட்டுறேன் ஓகேயா வாங்க. இந்த ஃபிஷ்லாம் செம்மையாக இருக்கு. இல்லை கடலில் தான் பார்த்துருப்போம், நம்ம நேர்லேயே பார்க்க போகிறோம் ஃபிஷ்லாம். கரெக்டாக இப்படிதான் இருந்துச்சாடா, சின்ன தொட்டி தான் போடுது. ஆனால் அவ்வளோ பெருசுலாம் இல்லை, பரவாயில்ல நல்லா இருக்கு. ஆனால் வாங்க ஒன்று என்ன மீன் இது? ஷார்க்கு இல்லை, அது வேற இல்லை. இதுடா தேலிடா, பெரிய தேலிடா. இந்த மீன் சாணா, அந்த மீன் சாப்பிட்ருக்கேன், இருக்கும். நிறைய இருக்கு, பார்ப்போம் வாங்க. ஃபிஷ்ல இருந்து அப்படியே வந்தோடனே இங்க வாட்டர். இங்க இதுலயும் ஃபிஷ் இருக்குங்க, சூப்பர்ல. இதுலயும் ஃபிஷ், அப்போ இது அதுக்கு மேல ஃபிஷ். இங்க பாருங்க, இதுல ஃபிஷ் இருக்கு. வாவ், இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிஷ் வாக் தான் போல இது. வாங்க அடுத்த ஃபிஷ் பார்ப்போம். ஐயோ, இதெல்லாம் சின்ன வயசுல டேங்க்ல வாங்கி போட்டு வளர்ப்பாங்க. கொஞ்சமா இவ்வளோ பெருசாக இருக்கும் வளர்ப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா டேங்க் பார்த்தாது அது செத்துருவோம். இங்கே பாருங்க இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க, நல்ல பெரிய டேங்க் வேற. அடுத்தது என்ன இருக்கு? வாவ், இந்த குட்டி குட்டி இதுதான். இது நம்ம அங்கே பார்த்தோம், பெரிய மீன். இந்த மீன் இல்லை கலக்கலாக விட்டுச்சுக்கானுங்க, மஞ்சள் கலர் சிங்கிட்டானு. அப்புறம் நல்லா தான் இருக்கேன், சூப்பர். வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். தவக்கலை எவ்வளோ பெரிய தவக்கலை. ஜிராயா சென்சே என்ன பண்றீங்க? இதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியும், மூடி வச்சிருக்காங்க. ஆனா உள்ள ஏதோ இருக்கு, ஆனா எனக்கு தெரியல. இது போகுதா எனக்கு, இதுல என்ன தெரியல. காணும் ஃபிஷ்ஷு. இங்கன்னா என்ன டேங்க்லாம் கொஞ்சம் கிளீனாக நல்லா இருந்திருக்கும், இது கிளீனாக வைக்கல. ஒன்று மட்டும் தான் கிளீனாக இருக்கு. ஆமா வெள்ளாமை. வாவ், வெள்ளாமை நான் பார்த்தே இல்லைங்க. நீங்க என்ன பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கட்சி தான் போல. இங்க ஒரு ஆமை, இங்க பாருங்க. என்ன கலர் ஆமடாது? ஃபுல்லா ஃபுல் ஆமையா? ஆமா, இங்க ஒரு ஆமை இருக்கு, தண்ணிக்குள்ள ஒரு ஆமை இருக்கு. அடுத்தது பாம்பு இங்க ஒண்ணு இருக்கு இதுக்குள்ள, ஆனா இது என்ன தெரியல, வெளியே வர மாட்டேங்குது. அதே மாதிரி இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஆனா அதையும் ஆளை காணும். பச்சை தவளை இருக்கு, காட்டுறேன். பச்சை தவளை, நான் அதெல்லாம் நினைச்சேன் கல்லு நினைச்சேன், அப்புறம் பார்த்தா தெரியுது அசைது. வேறுங்க பச்சை தவளை தான். நம்ம எலிப்பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்கானுங்க, வெரைட்டியா. அதே எங்க பாய் சண்டை சிங்கிள்ஸ் ஓட்டம்ல. பாருங்க பாம்பு, ரெட் ஸ்னேக் தூக்குது, செமையா தூங்கிட்டு இருக்கான். தோலை ஊற்றி போட்டு வச்சுருக்காரு, கிளீனே பண்றதுல போடுது. பாவீங்க அடி. வாங்க உள்ள நிறைய இருக்கு, வாங்க போய் பார்ப்போம். வாங்க. கருப்புவலி பெயிண்ட் சுட்டானுங்க, கருப்புவலி தெத்தா கருப்பாகுது. அடுத்தது நம்ம நாட்டுக்கோழி சிலம்பன்னுங்க. அடுத்தது என்ன கோழி இருக்கு? இது என்ன கோழி? சில்சிஸ் பட்டர் கப். டேய் இங்க வா, இது என்ன பேர் போட்டிருக்கு பாருங்க? சிசலியன் பட்டர் கப்பா. இதை பார்த்தா கப்பு மாதிரி ஆகுது. சிசலியன் பட்டர் கப்பா. ஹே, இது என்னது? அமெரிக்கன் சில்கா? அது அமெரிக்கா கூட சில்க் இருக்குடா. இது என்னடா கோழி இது? டேய் இது என்னடா கோழி இது? என்னங்க விரட்ட பேர்ல கோழி வச்சிருக்கானுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ரெண்டு கோழி தான். ஒரு நாட்டுக்கோழி, போண்டா கோழி, இந்த 2 கோழி தான் தெரியும். அப்புறம் சண்டை கோழி, இதெல்லாம் பெரிய கோழி. ஸ்மால் ஃபேவரட் வாட்சா என்ன தெரியல. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கோழி இருக்கு. நம்ம விட்டா வச்சு தின்றுவானுங்க.
பார்த்து முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் முயல் குட்டிங்க. முயல் குட்டி சொல்ல முடியாது, இவ்வளோ பெரிய முயலா இருக்கு. ஐயா அங்கே பாருங்க சாப்பாடு ஓட்டிட்டு இருக்கான். நான் அப்படியே எங்கள் முயல் போய் டெஸ்ட் பண்ண போறேன். ஜென்ம நாங்க வராமா எவ்வளோ பெரிய முயல். ஐயோ இதோ பண்ண போதும். ரெடி வாங்க அப்பா வாங்க நம்ம இந்த முயலுக்கு சாப்பாடு தரலாம். சாப்பிடுமா தெரியலையே. சாப்பிடுடா. உடம்புல சரியில்லையா இருக்கு. என்னடா கோமா இருக்கணும். சாப்பிட மாட்டான். டேய் சாப்பிட்டு பெருத்து போயிருக்கியா? இந்தா சாப்பிடே. இந்தா கஷ்டப்பட்டு வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேடா. போடா வா நம்ம வேற எதுவும் சாப்பிட்றலாம். வா இங்கே உனக்கு பாரு ஒயிட் கலரு. இவங்க ஊத்துறாடா. என்ன பயமுத்துறாத. இது வாங்கிச்சு. இதா பசியில இருக்கு. பசியில போல சாப்பிட மாட்டேதுடா. போதுறாது. வாங்க வாங்க வேற வீட்டுல சாப்பிடுது. குட்டிடா இது. 2 குட்டி இருக்கு. வாங்க வாங்க நெக்ஸ்ட் நிறைய பார்க்கல. நிறைய இருக்கு. இல்ல லுக்கு விடுற இவன் லுக்க பாருங்களா. ஐயோ போக்கஸ் ஆகவே இல்லையே. லுக்கு மொழி வர தம்பிடி தம்பிடி இதுடா ஃபோக்கஸ் ஆக மாட்டேதுடா. டேய் அந்த ஃபோக்கஸ் கூட தம்பி. நாயா ஒரு பொண்ணை கத்துறாம எத்தனை பொண்ணா கத்துறீங்க? நம்ம தார்ல பார்த்தல ராய்ட்டு. நம்ம என்ன ராட்டா நம்ம பேருடா. தார்ல இருப்பான் அவன். ரக்கூன். ரக்கூன் சொன்னா கோவம் வந்ததுக்கு அவங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கே சரியா தெரிய மாட்டேது. உள்ள படுத்துட்டு இருக்கு. அங்க வெரைட்டி வெரைட்டி நிறைய ரக்கூன் இருக்கு. அங்க காட்டுறேன். இங்க ஒருத்தர் இருக்கான். ஒருத்தர் வரதுதான் தாய் வராம இருங்க. ஐயோ இப்பதான் ஊனுக்குள்ள போயிட்டான். எங்க ஒண்ணு இருக்கு. டேய் நீரஜ் நீரஜ். ஐயோ மூஞ்சி முடியுது. இப்பதான் மூஞ்சி. எங்க ஒண்ணு இருக்குடா. ஒண்ணு இருக்கு. டேய் டேய் இங்க போடுற எவ்வளவு சூப்பரா போஸ் கொடுத்து பார்த்துட்டு இருக்கு. இவ்வளவு தாய் ஓடுது. இங்க எவனுமே ஆளா காணும் பார்த்தா இங்க ஒருத்த பத்துனுக்குறாங்க மேல. பாருங்க என்ன மாதிரி போஸ் குத்துறான் பாருங்களேன். பாருங்க கை நீ வையேன்டா. வால் இங்க இருக்குடாடி. அங்க இருக்க வால் இருக்குடாடி. யாரா அவன் எக்ஸ்பேண்டபிள் மாதிரி இருக்கான் அவன். முசம் இருக்கான். இங்க இருக்கு மண்டை. வாழு இங்க இருக்கு. பாருங்க வாழு. வாங்க வாங்க நிறைய இருக்கு. பாப்பா வாங்க போலாம். ஓகே ஓகே லெவல்ல இருக்கு. ஆனா ஒர்த்து தான் இங்க உள்ள வந்தது. இருங்க உங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயத்த ஒன்று காட்டுறேன். நான் வீடியோ எடுக்கிறேன். அது மட்டும் நிக்காம போய்கிட்டே இருக்கு. இருங்க இருங்க காட்டுறேன். இங்க பாருங்க. டேய் பயணா பண்ணாது இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் இல்லைங்க. போது வாங்க நம்ம அப்படி போகலாம். சுற்றி போய் அங்கே போய் எடுப்போம் இந்த வீடியோவை. அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களை. இது மண்டே விட்டா வெளியே வருது. நல்லா வெளியே எட்டி பார்க்குது. வேகம் தம்பியா வாங்க. தனியாக மூச்சு வாங்கிக்கலாம். இங்கே நிறைய இருக்குங்க. ஒர்த்து வரலாம். ஜாலியாக வரலாம். இங்களுக்கு தான் ஃபீட் கொடுக்கணும். ஆனால் ஃபீட் அப்புறமா கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு பண்ணுது. அதில் மேலே கொடுக்க முடியாது. வாங்க டாக்ஸ் நிறையா இருக்குது.
இவனும் தூங்கிட்டு இருக்கான். எல்லாம் குட்டி குட்டி பப்பி தாங்க. ஆடுலாமா வச்சுருக்கீங்க? எடா போவீங்களா? மாடு நீ பாருங்க, சின்ன மாடு. மாடா கழுதா? மாடுதான், நல்ல மாடுதான். ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் வாத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறையா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒர்த்து தான். எவ்வளோ கொடுத்தனா 375 ரூபா கொடுத்துருக்கோம் ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டு. நீ வேற நம்ம கிட்ட தெரியல. நம்ம கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குல்ல. ஒட்டகம் இங்கே ஒட்டகம் பார்க்கலாம்ல. ஆமா ஒட்டகம் தான் இது. நீராஜ் கையேந்தி நிக்கிறாங்க. அது வராது. வா அங்க பேர் மேல நிக்குது பேரு. ஆனா சீரியஸாக வச்சு சூப்பராக இருக்கு. பாருங்க என்ன கலர்னே தெரியல. கலர் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. வேற லெவலில் இருக்கு. வந்துட்டோம் பேர்ட்ஸியா. எனக்கு இந்த சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு பைனாப்பிள் கண்ணூர் அதுதான் கருணாசை. பாருங்க எல்லாம் பறக்குது. குழந்தைங்க கத்துறாங்க. நம்ம அப்படின்னு அவங்களாம் கூப்பிட்டு உட்காசா ஒரு நீயா கூப்பிட்டா வராது. இதெல்லாம் வேற லெவலுங்க. அங்கே பாருங்க இந்த மாதிரி கலரில் வளர்க்கணும் எனக்கும் ஆசை. ஆனால் என்ன வீட்டில் வளர்த்தா வதைப்பாங்க. அதனால எதுவும் வளர்க்குறது இல்லை. பாருங்க செம கலராக இருக்குங்க. ரெட்டு க்ரீனு. வேற லெவலு. அவனுக்கு அங்கே போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. வான்னு இன்னும் வராது. உள்ளே போனால் தான் வரும். வாங்க போகலாம். எவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு. அது பென்குயின். அது இது கிங்ஃபிஷர் மாதிரி அது. வா ஆனால் என்ன நம்ம கையில் கூப்பிட்டா வரமாட்டேங்குது. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உள்ளார போனால் அங்கே அந்த பேர்ட்ஸ் அந்த வெயிலில் போனால் அங்கே இருக்கும். அதுதான் நம்ம உள்ளார எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவோம். உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க நிறையா இருக்குது. ஜாலியாக இருக்குது. ஆனால் ஒருத்தங்க சரியான பேர்ட்ஸ் பார்க் தான். இது நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. நம்ம போகலாம். வாங்க உள்ளே போய் என்ன பார்ப்போம். சன்கொன்னூர் செம்மையாக இருக்குங்க. எனக்கு சன்கொன்னூர் தான் வளர்க்கணும் ஆசை. நான் வளர்க்க முடியல. அது இருக்குது. இருங்க நானும் போய் கையில் பிடிக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். கையில் மாட்டுதான். இவன் ஒருத்தன் மட்டும்தாங்க யார் சாப்பாடு கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்டே இருந்தான். வேணான்னு சொல்லவே மாட்டேன்ட்டான். நானும் இவன் கூட கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரு. வந்ததுக்கு இங்கே ஒருத்தர் இந்த பார்க் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் தான். கீழகிரி வந்தால் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு. எல்லாம் கிளம்பிட்டோம். ஒரு அந்த 7 ஆக்டிவிட்டியில் ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துப்பாங்க. இவனா 3D மூவி பார்க்கலாம், இல்லை ட்ரெயின் போகலாம், இல்லை கிரைட் ஆடலாம். அப்படின்லாம் அந்த ஃபிஷ் அது வரலாம். நல்லாயிருக்கும். ஓகே பாய் பாய். கட்டா. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.